வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மகாலய பட்சத்துக்கான 5வது நாளைக்கான பலகாரம் ரெசிபி நம்ம பார்க்க போறோம். முழு பயிறு யூஸ் பண்ணி தோசையும் அதுக்கு ஒரு இஞ்சி தொகையிலும் நம்ம அரைக்க போறோம். இந்த ஆந்திரா ஸ்டைல்ல பாத்தீங்க அப்படின்னா பெசரட்டு அல்லம் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை பயிறு தோசை நமக்கு ஊற வைக்கிற டைம் தானே தவிர அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம உடனே பண்ணிடலாம். ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த பெசரட் நமக்கு சாஃப்டா வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், முறுமுறுன்னு வேணுனாலும் பண்ணிக்கலாம். அந்த அல்லம் சட்னியும் நல்ல இனிப்பு, புளிப்பு, காரம் சுவையோட அட்டகாசமா இருக்கும். இது இந்த பெசரட்டுக்கு மட்டும் இல்ல, மற்ற எந்த டிஃபனோட சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த பச்சை பயிறு தோசையும் அதுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இஞ்சி சட்னியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3/4 கப்பு முழு பயிறு, 1/4 கப்பு பச்சரிசி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்ப நம்ம மாலை பச்சை பலகாரத்துக்கு நைட்டுக்கு நமக்கு வேணும்னா நம்ம காத்தால ஊற வச்சா போதும். நம்ம பலகாரம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சிக்கலாம். இது ஃபர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முழு பயிரும் பச்சரிசியும் பாருங்க நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஊறி இருக்கு. ஒரு மிக்சி ஜார்ல நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச்சு இஞ்சியை தோல் செய்விட்டு ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா பயிரும் பச்சரிசியும் தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 8 மணி நேரம் ஊறி இருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு நம்ம புது தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துப்போம். கடலை மாவு சேர்க்கறதுனால இந்த பெசரட் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் கூட சாஃப்டா இருக்கும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இது போல நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலையும் நம்ம அரைச்சிக்கணும். இஞ்சி ஒரு 3ல இருந்து 4 இன்ச் இருக்கும். வெயிட்ல பாத்தீங்க அப்படின்னா 40 கிராம். இதை தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கிற புளி, இதுல இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 7-8 காஞ்ச மிளகா. இதை லோ ஃப்ளேம்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இந்த பவுல்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற புளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வறுத்த மிளகாயை இதே பவுல்ல சேர்த்துடலாம். ஜல்லத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மிளகாயும் புளியும் நம்ம ஊற வச்சிருவோம். இது நல்லா ஊறட்டும். இது ஊறதுக்குள்ள நம்ம மற்றதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். வெந்தயம் பெருங்காயம் இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டாச்சு. இதுல 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு செவந்து வர்றதுக்குள்ள பெருங்காயம் நல்லா வறுபட்டுடும். பருப்பு இந்த அளவு செவந்து வந்ததும் இல்ல 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லியும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்ச இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். இஞ்சியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுல இருக்கிற காரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது நல்லா குறையணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சியும் நல்லா வதங்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பத்தி நல்லா வறுத்துப்போம். இந்த கடாயில இருக்கிற சூட்லயே ஜீரகமும் நல்லா வறுபட்டுடும். இது நல்லா சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற மிளகாயும் புளியும் நான் தண்ணியோட சேர்த்திருக்கேன். மிளகாயோட காம்பை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை நல்லா நைஸா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பு, இஞ்சி இதெல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. இதையும் மிக்சி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதுல ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, அல்லம் பச்சடி அதாவது இஞ்சி சட்னியை இதை போல நான் அரைச்சிருக்கேன். லேசா கொஞ்சம் கொரப்பா இருக்கு. இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சட்னியை சேர்த்துடலாம். இது ஓரத்துல இருந்து விட்டோம்னா ரொம்ப தெரிக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு.
பாருங்க லேசா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இஞ்சி சட்னியை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். கல்லு சூடாயாச்சு, நம்ம பெசரட்டு பண்ணிக்கலாம். லேசா பண்ண வருது பாருங்க. ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம்ல வச்சுக்கலாம். இந்த பெசரட்டுக்கு சுத்தியும் அழகா சென்டர்லயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல பொறுமையா வேகணும், அப்பதான் நல்லா இருக்கும். பிறகு நல்லா வெந்திருக்கு, அழகா ரோஸ்டும் ஆயிருக்கு. இது நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து நம்ம சர்விங் பிளேட்ல நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இது நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இஞ்சி சட்னியும் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குவிக்கா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த தோசைக்கு வந்து இந்த இஞ்சி சட்னி நல்ல ஒரு காம்பினேஷன். அருமையா இருக்கு. இஞ்சியோட ஃபிளேவர், நம்ம சேர்த்திருக்கிற மிளகா, புளி, வெல்லம், இந்த எல்லா ஃபிளேவர் எல்லா டேஸ்டும் கலந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பெசரட்டோட ரொம்பவே அருமையா இருக்கு. இந்த பச்சை பயிர் வந்து தோலோட அது முழு பயிரை நம்ம சேர்த்து பண்றதுனால ரொம்ப ஹெல்தியானது. இதுல நிறைய புரதச்சத்தும் இருக்கும், நார் சத்தும் இருக்கும். அரிசி வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் சேர்த்திருக்கோம். அரிசியே சேர்க்காம நம்ம இதை பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சமா கடலை மாவு சேர்த்திருக்கோம். கடலை மாவு சேர்த்ததுனால சூடா சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஆரி சாப்பிட்டா அந்த விரைச்சி போயிடும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகாம பெசரட்டு வந்து நல்லா சாஃப்டாவே இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பச்சை பயிறு தோசையும் இதுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகக்கூடிய இந்த இஞ்சி சட்னியும் இந்த மாலைய பட்சத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மாலைய பட்ச ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.